பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு மனிதனுக்கு பாரதிய ஜனதா கட்சியில யாராச்சும் ஒருத்தர் பணம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் வெளியேறிடுவேன். இது ஒரு தர்மத்தின் போராட்டம், ஒரு நியாயத்தின் போராட்டம் நின்று கொண்டிருக்கின்றேன். களத்துல எல்லோரையும் எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன். அந்த ஈகோ சிஸ்டத்தை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன். பணத்தை வைத்து கோயம்புத்தூர் மக்களை தமிழ்நாடு முழுவதுமே வாங்கி விடலான்னு திராவிட முன்னேற்ற கழகம் வேறு வேறு கட்சிகள் நினைக்கிறாங்க. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் அதற்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க, கரூரில் பதிலடி கொடுப்பாங்க. பண அரசியல் என்பது அது முடிஞ்சு போச்சுங்கண்ணா. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்டெலிஜென்ஸ், டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, ஐஏஎஸ் ஆபிசர், ஐபிஎஸ் ஆபிசர் யாராச்சும் ஒருத்தவங்களை இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள கொண்டு வந்து உங்க முன்னாடி பத்திரிகையாளர் முன்னாடி நிறுத்தி இவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பணம் கொடுக்க முயற்சித்தது, தொண்டர்களோ நானோ தலைவரோ பூத்துல யாரோ ஒருத்தர் சொல்லட்டும், அரசியலை விட்டு விலகி விடுகின்றேன். காரணம் இது ஒரு அறம் சார்ந்த வேள்வி எடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த அறம் ஜெயிக்க வேண்டும். அதனால் நிச்சயமாக மக்கள் நல்லவர்களுக்கு வாக்களிப்பார். எந்த மாற்று கருத்தும் இல்லை.